ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கர காலத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவான் குரோதி வருடம் ஆணி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 136 நாட்கள், அதாவது 4.5 மாதங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 29/6/2024 முதல் 15/11/2024 வரை இந்த 4.5 மாதங்களும் சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா இயற்கை பாவக்கிரகம், அதே போல் எல்லோருக்கும் தொழில்காரகன் பார்த்தீங்கன்னா சனி பகவான், அதே போல் ஆயுள்காரகன் சனி பகவான், கர்மக்காரகன் சனி பகவான். சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போல் வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். ஆனால் கிரகங்கள் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல் இந்த வக்கர காலங்களில் சூரியனை விட்டு வெகு தூரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால, சூரியனுடைய கட்டுப்பாட்டை மீறி சனி பகவான் தனது சுயவேகத்தில் சுற்றுவதனால இந்த காலகட்டங்களில் சனி பகவானுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். அதாவது சூரியன் என்ற ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரநிலை பெறுவார். சூரியன் என்ற ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வக்கரகாலம் எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி நிலையில், அதே போல் மூலத்திரிகோண பலத்தோடு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2025 மார்ச் வரையும் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ராசிக்குள்ள இன்னும் ஒரு வருடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். மேலும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் மிக பலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ராகுக்கு வீடு கொடுத்த குரு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார். வெளியூர், வெளிநாடு, வெளி தேசம், அந்நிய இனம், அந்நிய ஜாதிக்காரர்களால் ஆதாயம். சரி, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியினுடைய வக்கரகாலம் எப்படி இருக்கும்? பொதுவாக பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரை யோகாதிபதி. சனி பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வல்லவர். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான். அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மையான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே. இந்த 29/6/2024 முதல் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். பொதுவாக வக்கர காலங்களில் கிரகங்கள் தங்களுடைய பலனை கொஞ்சம் தாமதமாக கொடுக்குமே தவிர பலன்களை கொடுக்காமல் இருக்காது. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது பாருங்க அதிர்ஷ்டம். இன்னும் சொல்ல போனால் வக்கர காலங்களில் கிரகங்கள் தங்களது இயற்கைத்தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுப்பார்கள். அதாவது 10ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார், உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கலையோ அந்த பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். அதை ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் கொடுப்பார். ஏன் அப்படின்னா வக்கர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 9க்கும் 10க்கும் அதிபதி. பாக்கியாதிபதி பாருங்க, உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறார். நல்ல பணப்புழக்கத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் இந்த பொதுக்காரியம், பொது சேவையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பாக்கியாதிபதி சனி பகவான் வக்கரகதியில் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது. அதே போல் தகப்பனாருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மேலும் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே வக்கரகதியில் இருக்கிறார். இதுக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு வருஷமா 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கொடுக்கலையோ அந்த பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். உங்களுக்கு இதுக்கு முன்னால் வேலை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேலையை கொடுப்பார். ஒரு நல்ல ஒரு சிறப்பான வேலையை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் வெளிநாடு சார்ந்த வேலைகள் இந்த காலகட்டத்தில் தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு. நீண்ட காலம் குழந்தை பார்க்கின்றவர்களுக்கு இந்த மாத்திரைந்து குழந்தை இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் கர்ப்பஸ்தானம்.
அதில் ஒரு கிரகம் பலமாக சஞ்சாரம் செய்யும்போது கர்ப்பம் தரிக்காத ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் 10ஆம் இடம் வலுக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மையை, உத்தியோகத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அதே போல் உங்களுடைய திறமையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிப்படுத்த முடியும். உங்களுடைய திறமை, அதாவது இதுக்கு முன்னால் ஆகாத சில காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி வக்கரகதியில் நல்ல பலமாக சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி யோகாதிபதி மட்டுமல்ல, 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்பு. சசா யோகங்கிற ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அப்போ 10ஆம் இடத்துல சனி இன்னும் கூடுதல் பலம் பெறும் பொழுது அந்த யோகம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். தொழில் விஷயத்தில், அதே போல் ஒரு சொந்த தொழிலில், ஒரு வியாபாரத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிளிரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ நல்ல பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகளை கொடுப்பார். சனி பகவான் 10ஆம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வது ஒரு பலன்களை கொஞ்சம் தாமதமாக கொடுப்பாரே தவிர அந்த பலன்களை தடுத்து நிறுத்த மாட்டார் சனி பகவான். சனி பகவான் வந்த கிரகம். ஒரு விஷயத்தை கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாலும் நல்ல ஒரு தீர்க்கமாக, நல்ல உறுதியாக ஒரு பலன்களை கொடுக்க வல்லவர் சனி பகவான். இந்த வக்கரகதியில், இந்த வக்கர காலங்களில் அந்த பலன்களை இன்னும் கூடுதலாக தருவார். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம். இந்த வக்கர காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறப்பு கால ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுக்கு வக்கரகதியில் இருந்தால், தற்போது வக்கரம் பெறுவதனால மிகச்சிறந்த நற்பலன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க வல்லவர், கொடுக்க இருக்கிறார். ஏன் அப்படின்னா பிறப்பு காலத்திலேயே சனி பகவான் வக்கரகதியில் இருந்து தற்போது கோச்சாரத்திலேயே சனி பகவான் வக்கரநிலை பெறும்போது தான் அந்த பலன் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால், இப்போ பிறப்பு காலத்தில் உங்களுக்கு சனி பகவான், தொழில்காரகன் சனி பகவான், தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டிருந்தால், இந்த வக்கரகாலகத்தில் உங்களுக்கு பிறப்பு காலத்திலேயே வக்கரகதியில் இருந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா வக்கரம் பெறும் பொழுது அந்த பலன் உறுதியாக கிடைக்கும். எப்படின்னா ராகு கேது நிரந்தர வக்கர கிரகங்கள். உங்களுக்கு பிறப்பு காலத்திலையும் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக இருக்காருன்னு வச்சுங்க, இந்த காலகட்டத்தில் வக்கரம் பெறும் பொழுது அந்த பலன்களை உறுதியாக நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்கள், நிரந்தர ஒரு பாக்கியத்தை, நிரந்தர ஒரு அதிர்ஷ்டத்தை, நிரந்தர ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்க இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான். இந்த வக்கரகாலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். அதே போல் அரசியல் இருப்பவங்களுக்கெல்லாம் புதிய பதவிகள் தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு அமோகமான ஒரு நற்பலன்களை பார்க்க முடியும். அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல ஒரு முழு பலத்தோட வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலை அப்படின்னு சொல்ல முடியும். இந்த வக்கரகாலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வயதானவர்களுக்கு பிள்ளைகளால் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி பிள்ளைகளோட ஒரு அன்பு அரவணைப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் சொந்த நாட்டை விட்டு வெளிநாடு வெளியூர் போய் பிழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் ஒரு பெருத்த வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். சனி பகவான் அள்ளி கொடுக்க இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரே யோகாதிபதிங்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலங்களில் இன்னும் கூடுதலான பலன்களை கொடுக்க இருக்கிறார். இந்த காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண. நன்றி, வணக்கம்.